கொடைக்கானலில் நுண்ணுயிர் குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வத்தலக்குண்டு பிரதான சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரகாசபுரம் பகுதியில் நுண்ணுயிர் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் நகராட்சி அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்று தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே அரசு பேருந்து உட்பட 4 பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே உளுந்தூர்பேட்டை சேலம் புறவழிச்சாலையில் கோவையிலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த அரசு குளிர்சாதன சொகுசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசியுள்ளனர். இந்த தாக்குதலில் பேருந்தின் கண்ணாடி உடைந்தது மட்டுமின்றி நடத்துனரின் கையில் காயம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அந்த சாலையில் சென்ற 3 தனியார் சொகுசு பேருந்துகள் மீதும் கற்கள் வீசப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாசலத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய கட்சி சார்பில் கார்குடல் கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அங்கிருந்து செல்போன் டவரில் ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் தங்களுக்கு அரசின் நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கஜா புயல் தாக்கி 100 நாட்கள் கடந்த நிலையிலும் நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களுக்கு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட அக்கரைப்பேட்டை, கிச்சாங்குப்பம், கள்ளார் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக நிவாரணத் தொகையை வழங்காவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இம்மாதத்தில் மட்டும் பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக 74 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய உண்டியல் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 324 பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து பக்தர்கள் காணிக்கை தொகையாக 74,88,667 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் தங்க நகைகள் 750 கிராமும், வெள்ளி 1 கிலோ 234 கிராமும், இது தவிர வெளிநாட்டு ரூபாய்களும் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.